சாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், சாரி லாஸ்ட் வீக் வந்து வீடியோ போட முடியல. சில தவிர்க்க முடியாத காரணங்கள், கொஞ்சம் பர்சனல் திங்ஸு, அதனால் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான வீடியோவை இந்த வீக்கு தான் ரெக்கார்டே பண்ணுவேன். அதுவும் வெனஸ்டே கிட்ட அப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த 2-3 நாட்களில் சில வேலைகள் வந்ததுனால அதை செய்ய முடியாமலே போயிடுச்சு. சாரி. தொடர்ந்து நம்ம மோசையுடைய காரியத்தை பார்ப்போம். நம்ம மோசையுடைய டிப்ரெஷனை குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா மோசையுடைய லைஃப்பை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் என்ன டிப்ரெஷனில் இருந்தார், அதை எப்படி வெளியே வந்தார், அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இது இந்த இந்த 2 வாரமும் நம்ம பார்த்தது என்னென்னா, மோசையுடைய மனநிலை எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, அவருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனங்கள் மூலமாக மாறுது. ஏன்னா இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் செயலில் வரும். அப்போ மோசையுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இந்த ஜனங்களால், அவர் சிந்திக்கிறது, அவர் செயல்படுறதெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பார்க்கும்போது அவர் எப்படி மாறினார், திரும்ப எப்படி அவர் வந்து எப்படிப்பட்ட பர்சனாக உள்ளுக்குள்ளே நிஜமாகவே இருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இது வந்து எதை நமக்கு காட்டுதுன்னா, ஒரு அழுத்தத்தில் இருந்த மோசையுடைய லைஃப்பில் இன்னொரு அழுத்தம் அவர் எப்படி மாற்றுச்சு, அதுலேருந்து அவர் எப்படி வந்து மீண்டார், இதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பகுதி. போன வாரம் ஃபுல்லாக மோசையுடைய வாழ்க்கையில் மோசைக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நம்ம பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சின்னு கூட இதை வந்து நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இஸ்ரவேலர்கள் வந்து தண்ணீருக்காக மோசைக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப பேசுகிறாங்க. 4வது வசனம், நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? வழக்கமாக அந்த ஜனங்கள் சொல்கிறது தான். இன்னும் கொஞ்சம் எப்போதும் போல் ஹாஷாவே அந்த ஜனங்கள் பேசுகிறாங்க. அப்போ மோசையும் ஆரோனும் தேவன்கிட்ட இதை போய் கேட்கும்போது, அப்போது தேவன் சொல்லுகிற ரிப்ளை என்ன அப்படின்னா, 8வது வசனம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, எப்போதுமே தேவன் வந்து அந்த கோலை வந்து எப்போதுமே மோசே கையில் வச்சிருக்கவே சொல்வார். எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா மோசே கையில் அந்த கோல் இருக்கும். அந்த கோலை பிடித்திருக்கும் போது அந்த கோல் மூலமாகத்தான் நிறைய காரியங்களை இது வரைக்கும் தேவன் பண்ணியிருப்பார். அப்போது இந்த கலகத்துக்கு மத்தியில் மோசே போய் தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அதே போல் அவர் என்ன சொல்கிறாரு, அப்போது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அப்போ மோசே அவருடைய வழக்கமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அந்த கோலை எப்போல்லாம் அவர் கையில் எடுக்கிறாரோ ஆக்ஷன் வந்து அந்த கோல் மூலமாகத்தான் நடக்கும். அவர் வந்து அந்த ஜனங்களுடைய அந்த முறுமுறுப்பு, அந்த எக்ஸ்ட்ரீம் கோபம், இப்படி நடந்துக்கிறாங்களேங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே தேவ சமூகத்துக்கு போயிட்டு தேவன் சொன்ன வார்த்தையில் இருக்கிற அந்த பேசுங்க அப்படிங்கிற பாயிண்ட்டே அவர் விட்டுட்டார். அவர் அந்த கோலை எடுத்துகிட்டு வந்து அந்த ஜனங்களை வந்து சத்தம் போட்டுட்டு அடிக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இப்போ கர்த்தர் பேசுறதுல தான் அவர் வந்து என்ன மனசுல வச்சிருக்கிறாருங்கிறது தெரியுது பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் நீங்கள் என்னை இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் இவர்களை கொண்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ முக்கியமாக தேவன் 1-2 காரியங்களை சொல்கிறார் பாருங்க. ஒன்று, நீங்கள் என்ன பரிசுத்தம் பண்ணாமல் போயிட்டீங்க, நீங்கள் என்ன விசுவசிக்காமல் போயிட்டீங்க, 3வது நீங்கள் இந்த தேசத்துக்குள்ளே போக போகிறதில்லை அப்படின்னு 3 காரியங்களே சொல்கிறார். இப்போ ஏன் விசுவாசிக்காமல் போனீங்க? விசுவாசம் இருக்கிறதுனால தானே கண்மலையை வச்சு அடித்தா தண்ணி வருங்கிற விசுவாசத்தில் தானே அவர் பண்ணுறார். இதில் வந்து தேவன் விசுவாசிக்காமல் போனீங்கிறது கண்மலையை பார்த்து பேசுகிறது. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு மோசேக்கு இப்போ நல்லா தெரியும்.
சின்ன ஒரு காரியமோ பெரிய காரியமோ உடனே முறுமுறுக்கிறது, உடனே வந்து தூஷிக்கிறது, உடனே நாங்கள் எகிப்தில் நல்லா இருக்கோன்னு அந்த புராணத்தை பேசுறது, தேவன் செய்த எல்லாவற்றையும் மறக்கிறது, இவ்வளவு தூரம் தேவன் பாதுகாத்தாருங்கிற நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் அந்த ஜனங்க கிட்ட இருந்து மோசேக்கு நல்லா தெரியும். அப்போது தேவன் கோலை எடுத்துக்கொண்டு போ, ஆனால் நீ பேசு அப்படின்னு சொல்கிறார். இப்போ மோசையோடைய இருதயத்தில் இருக்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் மோசே எந்த இடத்துலையும் வாயால் எந்த எந்த ஒரு தேவையும் பார்த்து பேசினதே இல்லை. கர்த்தர்கிட்ட பேசியிருப்பாரு. செங்கடலை பிறக்கதா இருக்கட்டும், அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினதா இருக்கட்டும், அந்த எகிப்தியருக்கு கொடுத்த 10 வாதைகளாக இருக்கட்டும், அமலேக்கியரை முறியடிச்சதா இருக்கட்டும், இதுவரைக்கு நடந்த எந்த அற்புதத்திலையுமே மோசே வார்த்தையின் மூலமாக எந்த ஒரு ஜெயத்தையுமே எடுத்திருக்கவே மாட்டார். ஆனால் கோல் மூலமாக எடுத்திருப்பார். இப்போ இது வரைக்கும் நான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதே இல்லையே, இப்போ நான் யூஸ் பண்ணி அது நடக்காமல் போச்சுன்னா இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு எவ்வளவு பெரியதாக இருக்கும், இன்னும் என்னெல்லாம் பேசுவாங்க, இன்னும் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு மோசையுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தமாக கோலால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும்னு மோசைக்கு விசுவாசம் இருக்குது. ஆனால் வார்த்தையால் நடக்குமா அப்படிங்கிற விசுவாசம் மோசைக்கு வரலை. அதனால தான் வார்த்தையால் பேசுறதுக்கு பதிலாக கோலால் மோசை வந்து 2 தடவை அடிச்சிடுறார். ஏன் மோசை வந்து அப்படி விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 11:21 இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் காடை கொடுக்கறதுக்காக தேவன் நான் வந்து இந்த ஜனங்களுக்கு காடையை கொடுப்பேங்கும்போது மோசே சொல்வார், அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்காக இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை இவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ, சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ என்றார். அப்போ மோசையுடைய இருதயத்தில் இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி உங்களால் கூடும்? இது வந்து மோசை வந்து எப்போ கேட்டார்னா, ஆரம்பத்துலலாம் கேட்கல. எகிப்தியரை அடித்து செங்கடலை பிறந்து மாறா முடித்து அமலேக்கியரை முறியடித்து அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் வரும்போது ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. 1 மாதத்துக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு தேவன் சொல்லும் போது தான் மோசை கேட்குறாரு, இது எப்படி முடியும்? அப்போ இவ்வளவு பெரிய தேவன் கிட்ட தனக்கு இருக்கிற சந்தேகம், அவருக்கு வந்து மோசைக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து கர்த்தருடைய கை குறுகினதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு சொல்லி தான் காடையை வந்து கொடுக்குறாரு தேவன். அப்போ மோசேக்கு இதுவரைக்கும் தன் கண்ணால் பார்க்காத, இதுவரைக்கும் நடந்துராத ஒரு காரியத்தை புதுசாக விசுவசிக்கிறதுல மோசேக்கு ஒரு டவுட் இருக்க தான் செஞ்சுருக்கு. அப்போ இந்த டைம்லையும் தேவன் வந்து நீ கண்மலையை பார்த்து பேசுங்கும்போது அவர் டவுட்ஃபுல் ஆகி தான், விசுவாசிக்காம தான் என்ன செஞ்சிட்டாரு, கண்மலையை பார்த்து அடிச்சிட்டாரு. இன்னொன்று பார்க்குறோம், என்னை பரிசுத்தம் பண்ணாமல் நீங்கள் போனபடியினால் அப்படின்ட்டு தேவன் நிறைய இடத்துல தன்னை வந்து அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதாவது அவர் வந்து ரொம்ப வல்லமை மிக்க தேவன், ஒவ்வொரு அற்புதத்துலேயும் தன்னை வந்து வெளிப்படுத்துவார். அது மாதிரி இந்த ஜனங்கள் மேலே எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த என்னது ஜெலஸுக்கு தமிழ் என்ன சொல்ல டக்குன்னு வர மாட்டேங்குது. அதாவது இந்த ஜனங்கள் எனக்குரியவர்கள், என்னை தவிர வேற யாரையும் இந்த ஜனங்கள் வணங்கக்கூடாது அப்படிங்கிற காரியத்தில், அந்த கன்றுக்குட்டியின் காரியத்தில் தேவனுடைய இந்த ஜனங்கள் மேலே தேவனுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த விருப்பம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. மோசையுடைய ஆரோனுடைய மகனை 2 பிள்ளைகளை தேவன் வந்து அக்னியினால் சுட்டெரித்ததன் நிமித்தமாக அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வந்து இப்படி அந்நிய காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத தேவன் வந்து காட்டினார். அதே போல இந்த ஜனங்களுக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை என் ஜனங்களுக்கும், அதாவது நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் எப்போ பார்த்தாலும் தேவன்கிட்ட போய் முறையிடணும்ட்டு இல்லை, தேவனுடைய சாயல் நம்மக்கிட்ட இருக்குது. நாமும் இந்த பிரச்சனையை, அதாவது இந்த கண்மலையை பார்த்து நம்ம பேசும்போது அந்த கண்மலை நமக்கானதை நம்மளிடம் கொடுக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தை அந்த ஜனங்களுக்குள்ளே விதைக்கணும். அதே போல் வார்த்தையின் வல்லமையை அந்த ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னு 2 காரணங்களுக்காக தேவன் மோசேயை அந்த கண்மலையை பார்த்து பேச சொல்லுகிறார். ஏன்னா அற்புத அடையாளங்களால இந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வரலை. வார்த்தையின் மூலமாக, ஒரு
வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கா, தேவனுடைய வார்த்தை இவ்வளவு அற்புதம் செய்யுமா அப்படின்னு அந்த ஜனங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். மோசே பேசியே அந்த கண்மலையிலிருந்து எந்த கையின் கிரியையோ எந்த ஆக்ஷனோ நடக்காம அவங்களுடைய தேவை சந்திக்கப்படும் போது அந்த வார்த்தையின் வல்லமையை அந்த ஜனங்கள் புரிஞ்சாதான் இந்த நியாயப்பிரமாணத்துல ஏகப்பட்ட வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். அப்ப இதோடைய ஆழத்தையும் அந்த ஜனங்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு தேவன் சொல்லும்போது மோசையும் ஆரோனும் விசுவசிக்காம என்ன பண்ணிட்டாங்க, தேவனை பரிசுத்தமும் படுத்தாம இந்த கண்மலையை 2 தடவை அடிச்சிடுறாங்க. அதான் தேவனுக்கு ரொம்ப கோவம். அதனால தான் தேவன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யறதில்ல, நீங்க அந்த கானான் தேசத்துக்குள்ள போக போறது இல்லை. உபாகமம் 8:3 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது அப்பத்தினால மட்டும் நீங்க பிழைக்க மாட்டீங்க, என் வாயிலிருந்து பிழைப்பீங்க அப்படின்னு தேவன் அந்த ஜனங்களுக்கு ஏற்கனவே இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்திருந்தார். அதைத்தான் தேவன் இந்த இடத்துலையும் அந்த ஜனங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். இந்த இந்த அப்பமோ இந்த காடைகளோ இந்த இறைச்சியோ இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணீரோ இது மாத்திரம் உங்களுக்கு ஜீவனை தருவதல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால நீங்க பிழைப்பீங்க அப்படிங்கிறத தான் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினார். அதுதான் தவறி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோசே இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா 40 வருஷத்தோடைய இறுதியில் இருக்காரு. இப்போ மேபி 38 39, அதாவது இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே போக போகிறாங்கன்னா எரிகோவுக்கு பக்கத்தில் போக போகிறாங்க. அந்த அளவுக்கு நெருங்கி போகிற இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ மோசேக்கு இது ரொம்ப பெரிய வருத்தமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஐயோ, இவ்வளவு தூரம் செஞ்சுருந்தோம், இவ்வளவு நாள் காத்திருந்து இப்போ போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு மோசேக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். அப்போ அதாவது மோசேயை போல தேவனோடு முகமுகமாக பேசினவர் இல்லை, மோசையை போல உண்மை உள்ளவர் இல்லைன்னு இவ்வளவு தூரம் தேவன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கின மோசையுடைய இருதயத்தில் இந்த ஜனங்களை குறித்ததான இந்த விசனம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையவே மீறி நடக்க பண்ணினது. இதுதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது. நீங்கள் எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டே வருகிற பாரம் என்னைக்கோ ஒரு நாள் உங்களை தேவனிடமிருந்து தூரமாக்கிடும். அதாவது ஒரு பாரம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பாரத்தை நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபோக்கஸை வார்த்தையிலையும் ஜெபத்திலையும் இல்லை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பணியிலையும் நம்ம மாற்றுவதற்கு தேவன்கிட்ட பலத்தை கேட்கணும். ஒரு 2-3 வருஷமாக இந்த பிரச்சனையை மனசு தாக்கிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வருஷமாக இந்த சிந்தனையை மனசை அழுத்திக்கிட்டே இருக்குன்னு நம்மளை தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிற இந்த அழுத்தம் ஒரு நாள் அந்த அழுத்தம் நம்மளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாமல் பண்ணிரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மோசே ஆரோனுடைய காரியத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவ்வளவு நடந்துடுச்சு. இப்போ மோசேயும் அந்த 40 வருஷத்துக்குள்ள மடிந்து போகிற அந்த 20 வயசிற்கு மேற்பட்ட அந்த ஜனத்தாரில் ஒருவராக கானான் தேசத்துக்கு போக முடியாமல் மரித்து போகிற ஒருவராக மாற்றப்படுகிறார். இது வந்து ரொம்ப கடினமான பாதை மோசே கடந்து வந்தது. மோசே சாக்ரிஃபைஸ்ட் எவ்ரிதிங் ஃபார் திஸ் பீப்புள். பட் ஈவன் தோ அவர் விரும்பின தேவன் கொடுப்பாரு அப்படின்னு காத்து கொண்டிருந்த தேசத்துக்கு போக முடியாமல் போச்சு. நம்மளுடைய மோசையை போல நமக்கு இப்போ இவ்வளோ பெரிய பாடுகள் வருமானு சொல்ல தெரியல. ஏன்னா நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆனாலும் நம் சுமந்து கொண்டு வருகிற பாரத்தை குறித்து நம் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் இருக்க வேண்டியது இன்று மோசே நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தின் மூலமாக நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். God bless you.